Please subscribe Sadhguru Sai Creations. 1 2 3 4 கை தட்டினாக்காய் 2 தான் செட் ஆகும். இந்த மாதிரி தட்டும் பொழுது உங்களுக்கு எல்லாத்தையுமே தட்டி எழுப்பணும். நம்ம எல்லா உறுப்புகளும் உடனேலாம் டக்குன்னு டேமேஜ் ஆகிடாது. ஃபஸ்ட்டு செயல் இழக்கும், அதாவது வேலை செய்யாது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதி கூட. சர்க்கரை நோய் கட்டுக்குள் வருவதற்கு நிறைய விஷயங்கள் நம்ம இந்த சர்க்கரை வியாதிகளுக்காக நம்ம போட்டாலும் அது டிஸார்டர் தான், வியாதினே சொல்லக்கூடாது தான். எல்லோரும் சொல்லி அது பழக்கமாயிடுச்சு. இந்த குறைபாடை நீக்குவதற்கான அற்புதமான ஒரு மருத்துவ முறையும் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டும். இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஷார்ட்டாக டக்குன்னு பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய பேன்க்ரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணுறது, தூண்டுதல். இந்த தூண்டுதல் இன்றைக்கி நிறைய பேருக்கு கம்மி. நம்ம ஒரு வியாதி வந்துருந்தா உடனே அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு மருந்து தான் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு தூண்டணும், ஃபஸ்ட்டு ஸ்டிமுலேட் பண்ணணும். ஒருத்தவங்க தூங்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நம்ம தட்டி எழுப்புறோம் இல்லையா, அதே மாதிரி எல்லா உறுப்புகளும் சில சமயத்தில் ரெஸ்ட் எடுக்கும், தூங்கும். தட்டி எழுப்புறதுக்கான ஸ்டிமுலேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் அப்படி பார்க்க போகிறோம், L14. இந்த L14 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய பெருவிரல்லேருந்து ஆள்காட்டி விரல் வருது பார்த்திங்களா, இந்த கை வச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு மேடு ஒன்று இருக்கும், அதான் L14. அது எல்லா உறுப்புகளுக்குமே சூப்பராக ஒரு டானிக் கொடுக்கக்கூடிய விஷயம். இதை தான் நம்ம ஒரு 25 டைம்ஸ் அமுக்குறோம். 1 2 3 4 5. இது இல்லைன்னா அப்படியே ரொட்டேட் பண்ணலாம், அமுக்கலாம், ரொட்டேட் பண்ணலாம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணலாம். இந்த L14 என்ன செய்யும்? ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, மைக்ரைன், தலைவலி, ஒத்த தலைவலி, அதே மாதிரி அப்படியே டல்லாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுதான் தட்டி எழுப்புறதுன்னு சொன்னேன். நல்ல ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கோம், டக்குன்னு கிளாப் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நல்லா தட்டுவாங்க, எல்லா பாயிண்ட்டும் ரீஆக்டிவேட். அதில் மெயினாக ஆக்டிவேட் ஆகிறது பார்த்திங்கனாக்கா L14. அதான் ஒரு டானிக் கொடுத்த மாதிரி டக்குன்னு ஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். இப்போது இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த L14 அதை நல்லா ஸ்டிமுலேட்டும் பண்ணலாம். அதேமாதிரி டேப்பிங் மெத்தட் 1 2 இது பார்த்திங்கனாக்கா இங்கே இருக்கிறது இதுவும் ஸ்டிமுலேட் ஆகும். அதேமாரி இது சார்ந்த சில விஷயங்கள், தைராய்டு ஆக்டிவிட்டியிலேருந்து எல்லாமே சேர்ந்து இருக்கும் இந்த இடம். அதை தான் என்ன பண்ணுறோம், 1 2 3 4 5 6 7 8 9 10. அதேமாதிரி இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆக்சுவலி இதுவும் L14 ஆக்டிவேட் ஆகுது. இப்படி தட்டுறீங்க பார்த்தீங்களா, அப்போ பாருங்கள், இது ஹார்ட் பாயிண்ட், இது டைஜஷன் பாயிண்ட், இது ஸ்டொமக், இதுமாரி ஸ்பெயின் அலைன்மெண்ட். அதேமாரி டோட்டலையுமே அதிர்வடை வைக்கிறோம். கை தட்டினாக்காய் 2 தான் செட் ஆகும். இந்த மாதிரி தட்டும் பொழுது உங்களுக்கு இதை சுற்றி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் L14லேருந்து டோட்டலாக உங்களுடைய தைராய்ட்லேருந்து பேக் போன்லேருந்து ஸ்பெயின்லேருந்து இதுலேயும் இருக்கும். நீங்கள் இப்படி தட்டுறது பார்த்திங்கன்னா இந்த மேடை டச் பண்ணும். நீங்கள் அடிக்கும் போதே அந்த எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் வலிக்கும். இதை போக போக பார்த்திங்கன்னா 10 காலையில் ஒரு 10, இந்த சைடில் ஒரு 10, இந்த சைடில் ஒரு 10, நைட் தூங்க போகும்போது அதேமாரி பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக ஸ்டிமுலேட் ஆகும். எது பேன்க்ரியாஸ் மட்டும் கிடையாது, ஹார்ட் பேலன்ஸ் ஆகும், லங்ஸ் பேலன்ஸ் ஆகும், லிவர் பேலன்ஸ் ஆகும், தைராய்டு பேலன்ஸ் ஆகும், ஹைப்பர்லாம் நியூட்ரலுக்கு வரும். இதான் ரொம்ப சூப்பரான ஒரு தட்டு. எல்லாத்தையும் நடக்கிற விஷயம் இது தான். நம்ம எல்லா உறுப்புகளும் உடனேலாம் டக்குன்னு டேமேஜ் ஆகிடாது. ஃபஸ்ட்டு செயல் இழக்கும், அதாவது வேலை செய்யாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டு வச்சுருந்தோம்னாக்கா அது அப்படியே கண்டமாய் நிற்கும். அதுக்கப்புறம் தான் ஃபெயிலியர். இதனால் 3-4 ஸ்டேஜெல்லாம் தாண்ட விடக்கூடாது. நம்ம எப்போல்லாம் தோணுதோ நம்ம இந்த மாதிரி இந்த தட்டினாலே போதுமான விஷயந்தான். அதேமாதிரி ஒரு 10 தட்டு பாருங்கள். இப்படி தட்டும் பொழுதே இந்த ஹார்ட்டு ஸ்டிமுலேட் ஆகும், பிளாக்கெல்லாம் காணாமல் போயிடும். லங்ஸில் இருக்கக்கூடிய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அது சரி பண்ணி கொடுக்கும். எல்லாத்தையுமே தட்டி எழுப்பணும். காலையில் எழுந்திரிச்சோன்னே தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது தட்டிட்டிங்கனாக்கா எல்லாத்தையும் ஒர்க் பண்ண வைக்கும். அடுத்த ½ அன் ஹவரில் ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, டென்ஷன், அதேமாதிரி பார்த்திங்கன்னா ப்ளட் ப்ரெஷர், சுகரோட இன்க்ரீஸிங், மொத்தத்தில் டைஜஷன் சிஸ்டம், டோட்டலாக நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தாலும் சோர்வாகவே இருப்போம். சார் டயர்டாகவே இருக்குது சார், தலைவலி தாங்க முடியாது, கேஸ்ட்ரிக், அப்போ வயிறில் செரிமான கோளாறு, அத்தனையுமே சரி பண்ணி கொடுத்துரும். இவ்வளோ இதையும் பண்ணுறது பேன்க்ரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணாது. பேன்க்ரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணிட்டா இன்சுலின் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சூத்திரம். இதை தட்டிடுவோம். இப்போ அற்புதமான ஒரு மருந்து பார்ப்போம். ஸ்டிமுலேட் பண்ணியாச்சு, இங்கே வைக்கிறதுக்கு ஒரு சக்தி ஓட்டம் தேவைப்படுது இல்லையா. ரோஜா இதழ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பன்னீர் ரோஜா நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க.
இல்லைன்னா ரோஜாவை மார்க்கெட்டில் வாங்கி நிழலாக காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். கீழாநெல்லி பவுடர் நாட்டு மருந்து கடையே கிடைக்கிது, அது 100 கிராம் கன்ஃபார்மாக வாங்கிக்கோங்க. பீட்ரூட் பவுடர் 100 கிராம், கீழாநெல்லி பவுடர் வந்து 100 கிராம், ரோஜா இதழ் பவுடர் 100 கிராம். அவ்வளோதான். 3 அழகாக சம அளவில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு பவுடரை மட்டும் ஒரு டீஸ்பூன் கொதிக்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகரோடைய அளவு வந்து பேலன்ஸ் ஆகிறத கண்கூட பார்க்கலாம். ஸோ இது ஒரு வேளை எடுத்தாலே போதுமான விஷயம். இந்த தட்டுதல் முறையும் இந்த மருந்தையும் நம்ம அழகாக எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா நம்ம பேன்க்ரியாஸ் சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரிவைஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒரு வாரம் மட்டும் மெடிசன் எடுத்துக்கிட்டு என்னடா ஒர்க் பண்ணவே இல்லை, சுகர் குறையவே இல்லைன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ க்ரானிக்காக ரொம்ப நாளாக மருந்து எடுத்துருக்கவங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்கும் 48 நாள் இல்லைனா 1 மாதம் 2 மாதம் அப்படி எடுத்து பாருங்கள். 2 மண்டலம் சொல்லி எடுப்பாங்க. இதெல்லாம் எடுக்க உங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட்டே கிடையாது. நார்மலாகவே ஹெல்த் ஓரியன்டாக பயங்கரமான யூஸ்ஃபுல்லாக கொடுக்க போகுது. ஸோ உடனே நீங்கள் போய்ட்டு இப்போ டக்குன்னு திருப்பி பார்த்துட்டு ஐயோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம்னு போட்டு ஏரில் இறங்கலைனாக்கா உடனே அடுத்தடுத்ததுக்கு தாவிர வேண்டாம். இதெல்லாம் மெய்கண்ட ஒரு ரகசியமான மருத்துவ முறைகளாக நம் முன்னோர்கள் கொடுத்த பொக்கிஷம். ஸோ இதை என்ன பண்ணணும், நம்ம வந்து ரொம்ப நாளாக வேலை செய்யாத ஒரு பேன்க்ரியாஸை ரிவைஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறோம். ஸோ அதுக்கான டைமிங் கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எடுத்து ஒரு 10 நாளையெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியும், 1 மாதத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த டிஃப்ரென்ஸோடய அழகாக அப்படி கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய சிஸ்டமே வேறு மாதிரி சூப்பராக பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மருந்தும் இந்த ஸ்டிமுலேஷனும் நம்ம பண்ணும் பொழுது சர்க்கரையின் குறைபாடு எல்லாமே பேலன்ஸில் வரும். அதனால் வரக்கூடிய கண் பார்வை, மறதி, இந்த மெடிசின் இந்த சர்க்கரை நோயினால் என்ன பண்ணுவோம், மெமரி லாஸ் ஆகும். சில பேருக்கு கொஞ்சம் வயசானவங்க 62-70 வயசு வரும்பொழுது இந்த மெமரி லாஸ் ஆகும். இந்த மெமரி லாஸ் ஆகிறவங்களாம் இதை எடுத்தாங்கனாலே போதும், திருப்பி பார்த்திங்கன்னா இந்த மெமரி பாயிண்ட் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். அந்த மெமரி பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் பவுடர் மாதிரி இப்படி படிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஆல்கஹால் எடுக்கிறவங்க, அதேமாதிரி ஸ்மோக் பண்ணுறவங்கலாம் சீக்கிரமாகவே இந்த மறதி வரும். சர்க்கரையும் வந்துடும், மறதியும் சீக்கிரம் வந்துடும். நல்லா பளிச்சுன்னு எரியக்கூடிய லேம்பில் நம்ம லேம்பை தூக்கி மீன்ஸ் ஒரு விளக்க வச்சோம்னா கருப்படைஞ்சிடும் இல்லையா, அப்போ அதோடைய பவர் கம்மியாக தெரியும், சுத்தமாக இருக்காது, அப்படி அடைச்சிடும். அப்போ தொடச்சிட்டா கிளியராக இருக்கும். பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் மெமரி பாயிண்ட், அந்த முகடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு லேயர் மாதிரி அழுக்கு படைஞ்சிருக்கும். இந்த மருந்து அதை போய் க்ளீன் பண்ணி சூப்பராக்கி கொடுக்கும். ஸோ மெமரி திரும்பவும் பெறலாம். குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம் மெமரிக்காக. ஆக அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வாரத்துக்கு ஒரு முறை, 2 வாரத்துக்கு ஒரு முறை இப்படி கொடுக்கலாம். ஆக மொத்தத்தில் இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. இதை எடுக்கும் பொழுது சர்க்கரை கட்டுக்குள் வரும். ஸோ நல்ல பார்வை, நல்ல ஹெல்த்து, இளைச்ச உடம்பு பார்த்திங்கன்னா திருப்பி ரீஃப்ரெஷ் ஆகும். ரோஜா இதழுக்கு அந்த குணம் உண்டு. ஏன்னா உடம்போட சூட்டை குறைக்குது. அதே மாதிரி எல்லா வகையான கீழாநெல்லி சொல்லவே தேவையில்லை. எல்லோரும் கீழாநெல்லினா வெறும் ஜாயின்டிஸ்க்கான மருந்து அப்படின்னு நினைக்கிறாங்க. லிவரை சுத்தம் பண்ணிட்டாலே எல்லாமே நடக்குது. அதனால தான் லிவர் எப்போ ப்யூரிஃபை ஆகுதோ, எப்போ சுத்தமாக இருக்கோ, வேறு எந்த வியாதியும் வராது. எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுத்தோம் நம்ம லிவர். ஸோ இதெல்லாமே சூப்பர் காம்பினேஷனில் தான் இந்த மெடிசன் இருக்குது. நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.